தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் வழங்கியிருக்கும் அண்மை செய்தி இது. அந்நிய முதலீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் வழங்கியிருக்கும் அண்மை செய்தி. அந்நிய முதலீடு, தொழில் வளர்ச்சி குறித்து ஆதாரமற்ற அறிக்கையை இபிஎஸ் வெளியிட்டிருப்பதாக டிஆர்பி ராஜா விமர்சனம் செய்திருக்கிறார். யுஏஇ, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் புள்ளி விவரங்களையும் பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் டிஆர்பி ராஜா பதில் வழங்கியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சிவா, தற்போது வந்திருக்கும் செய்தி குறித்த உங்கள் தகவல்கள் என்ன? மோகன்ராஜ், தமிழகத்தினுடைய தொழில்துறை தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி காலை ஒரு அறிக்கையோடு வெளியிட்டிருந்தார். இதற்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனத்தையும் தமிழக அரசின் சார்பாக தன்னுடைய பதிலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இருண்ட ஆட்சி நடத்தியவர் இனியாவது காழ்ப்புணர்வு அறிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று அவர் இந்த அறிக்கை மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்த ஒரு ஆதாரமற்ற, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத உள்நோக்கம் கொண்ட அறிக்கையை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதனை பொறுக்க முடியாமலேயே எதிர்க்கட்சி தலைவர் இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக 2023-24 ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்நிய முதலீடுகள் குறைந்த போதிலும் தமிழ்நாட்டில் 12.3% முதலீடுகள் அதிகரித்திருக்கின்றன என்றும், இது இருக்கக்கூடிய நிலையில அந்நிய முதலீடுகள் வளர்ச்சிக்கான முழுமையான குறியீடு இல்லை என்பதை தொடர்ந்து பல்வேறு நேரத்தில் பல்வேறு நிபுணர்கள், தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் நானும் இதற்கான பதிலை தந்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 2016 ஆண்டு மின் வாகன கொள்கை பற்றி பேசிய போது இவே பில் குறித்து பதிலளித்த கோஷ்டி தான் அதிமுக கோஷ்டி என்று அவர் இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஜவுளித்துறை குறித்து கவலைப்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவோடு நேரடியாக கைகோர்த்திருந்த காலத்தில் ஒரு பைசா கூட ஜவுளித்துறைக்கான முதலீடாக பெற்றுத்தரவில்லை என்றும், மாறாக திமுக ஆட்சியில் ஜவுளித்துறைக்காக 6% வட்டி மானியம் உள்ளிட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலான பல ஊக்க திட்டங்களை திமுக அரசு அறிவித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் 2021 முதல் 20,162 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஜவுளித்துறையில் மட்டும் வந்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் ஊக்குவிப்ப நிகழ்வு தொடர்பாக தொடர்ந்து தமிழகத்தை ஒரு முன்மாதிரியாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு தகவலையும் இந்த அறிக்கையின் வாயிலாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணத்தின் மூலமாக இதுவரை 10,881 கோடி ரூபாய் முதலீடும் 17,371 பேருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகளில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து சுமார் 31 லட்சம் நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான் இதனை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர் பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வெகு விரைவில் $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை எட்டுவது நிச்சயம் என்ற ஒரு சபதத்தையும் இந்த அறிக்கையின் மூலமாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எடுத்திருக்கிறார். மோகன்ராஜ், தமிழ்நாட்டின் அந்நிய நேரடி முதலீடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கும் டிஆர்பி ராஜா குறித்த தகவல்களை விரிவாக தந்தமைக்கு நன்றி சிவா.